அத்விதானந்த அனுபவமே. அத்விதானந்தம் என்றால் 74வது பட்டம். துவைதம் என்று சொன்னால் நம்ம வேற, கடவுள் வேற. துவைதம் வேறுபட்டு இருப்பது துவைதம். அத்வைதம் சொன்னாக்கா அதுவும் நாமும் ஒன்றாக இருக்கு. அப்படின்னா வேற்றுமை வேற்றுமை அத்வைதம். அப்படின்னா கடவுளும் நாமும் ஒன்றுன்னு சொல்றது வந்து அத்வைதம் சொல்லுவாங்க. துவைதம்னா வேறு. இப்போ சில மதங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம கடவுளை ஆக முடியாது, கடவுள் வேற மனிதன் வேற. ஆனால் கடவுள் அருள் நம்மளை ஆட்கொண்டுச்சுன்னா, இப்போ வள்ளலார் சொல்லுவது நான் அருட்பெரு ஜோதி ஆனேன் அப்படின்னு. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றாக ஒருமையாக்கி விடுவோம். சாப்பிட்ட உணவெல்லாம் எப்படி நமக்கு வந்து உடம்பு உயிர் உள்ளமாக மாறிடுச்சோ, அதுபோல அருள் காரியப்படும் போது நாம் அதுவாகவே எந்த பொருள் ஆதியோ, எந்த அருள் நம்மளை ஆட்கொள்கின்றதோ அந்த பொருளாகவே நம்ம மாறிடுவோம், மாற்றிடுறோம். வெள்ளை துணியை மஞ்சள்ல போட்டு நினைச்சா அந்த துணி என்ன மஞ்சளாயிரும், நீளத்துல போட்டு எடுத்தா நீளாயிரும். ஸோ அது மாதிரி எந்த அருள் நம்மளை ஆட்கொள்கின்றதோ அது மயமாக நம்ம மாறி விடுறதுக்கு தான் அந்த அத்வைதம் என்று சொல்லுவோம். திருத்தகும் பொன்னம்பலத்தே திருநடம் செய்தருளும் திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னிமிசை வருமோ உருத்தகு நான் நிலத்திடை நீர் மலத்திடை போய் ஞான உருப்படிவம் அடைவேனோ ஒன்றிரண்டென்னாத பொருத்தமுரு சுத்த சிவானந்த வெள்ளம் ததுபி பொங்கி அகம் புறக்கானாதெங்கும் நிறைந்திடுமோ அர்த்தகும் அவ்வுள்ளத்தே நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ அறிந்தில மேல் விளைவே கரணமெல்லாம் கரைந்து தனி கரை காண்பதுளதோ கரை கண்ட பொழுதனையும் கண்டு தெளிவேனோ அரணமெல்லாம் கடந்த திரு அருள் நெறில் நேர்படுமோ அவ்வெளிக்குள்ளானந்த அனுபவம் தான் உருமோ மரணமெல்லாம் தவிர்த்து சிவ மையமாகி நிறைதல் வாய்த்திடுமோ மூலமல வாதனையும் போமோ கரணமெல்லாம் தரமண்ணில் திருநடம் செய்பெருமான் தனது திருவுளம் எதுவோ சற்று மறிந்திலனை நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனோ ஞான வெளி நடு இன்பம் நடந்தரிசிப்பேனோ போதாந்த திருவடியின் சென்னி பொருந்திடுமோ புதுமையர சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ வேதாந்த சித்தாந்த சமரசமும் வருமோ பெருவெளியில் சுத்த சிவ வெளிமயத்தான் உருமோ பாதாந்த மலை மீது மணக்கமண்டீலாடும் பரமத்திரு குலம் எதுவோ பரமம் அறிந்திலனி சிதம்பரத்தே ஆனந்த சித்த சிறு நடந்தான் சிறுதறிந்த படி இன்னும் முழுதும் அறிவேனோ பதம்பெறத்தே பழம் பிழிந்து பாலும் நரும் பாகும் பசுனையும் கலந்தென்னை பாடி மகிழ்வேனோ நிதம்பரவே ஆனந்த நித்திரை நீங்காத நித்தபடி புரிந்தின்பம் சித்தி பெறுவேனோ மதம்பரவு மலைச்செருக்கில் சிறந்த சிறியே நான் வல்ல குருநாத திரு உள்ளமறியேனே கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளப்பூத்து காய்ந்ததொரு காய்தான் விளக்கமுற படுத்திடுமோ வெம்பி உயர்ந்திடுமோ வெம்பாது படுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராதனது குறிப்பிலகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கி கொள்ளுமோ சோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனை திருப்பொதுவில் திருநடம் நான் சென்று கண்ட தருணம் சித்தி என்னும் பெண்ணரசி எத்தியன் கை பிடித்தால் கருப்பறியாதனை அதன் முன் கலந்த புத்தி என்னுமோ காரிகைதான் கண்டளவில் கழிந்து மகிழ்ந்திடுமோ
விருப்பமுறாதனை முடிந்து விடுத்திடுமோ நேயம் விளைந்திடுமோ இவர்க்கு நிலம் சண்டை விளைந்திடுமோ தற்பொதுவில் இருவருக்கும் சந்ததி உண்டாமோ தடைபடுமோ திருவுளந்தான் சற்றும் அறிந்திலனே ஆனந்த நடப்பொதுவில் கண்டதருணத்தே அருமருந்தென்றங்கருத்தில் அடைந்தமர்ந்ததுதான் காணாந்த மதத்தாலே காரமறைப்படுமோ காரமாகி என் கருத்தில் உறைந்திடுமோ ஊனந்த மரக்கொழும்போது நிக்கரசம் தருமோ உனக்கசந்து குமட்டி எதிர் எடுத்திட நேர்ந்திடுமோ நான் அந்த உளவறிந்து இறங்கிய வருமோ நல்ல திருவுளம் எதுவோ வல்லதறிந்திரணி தாய் கொண்ட திருப்பொதுவில் எங்கள் குருநாதன் சந்நிதி போய் வரவிடுத்த தடிக்கரண பூவை காய்கொண்டு வந்திடுமோ பழம் கொண்டு வருமோ கணித பழம் கொண்டு வரும் காலதனை மதமாம் பேய் கொண்டு போய்விடுமோ பிழைத்திட வீழ்ந்திடுமோ பின்படுமோ முன்படுமோ பெருகி ஒளித்திடுமோ வாய்கொண்டு வென்றிடுமோ தோற்றிடுமோ என்னை மறந்திடுமோ திருவுளத்தின் வன்மை அறிந்திலனே 8 மணி பொது நடத்தை திருவடி கண்டேத்த செல்கின்றேன் சிறியேன் முன் சென்ற வழி அறியேன் காட்டு வழி கிடைத்திடுமோ நாட்டு வழி தருமோ கால் இழைப்பு கண்டிடுமோ காணாதோ கழிப்பான் மேட்டினிலை விடுத்திடுமோ பள்ளத்தை விடுமோ விவேகம் எனும் துணையுறுமோ வேட பயம் உருமோ இட்டு நிறுவடி சமூகம் காணவும் நேர்ந்திடுமோ எப்படியோ திருவுளம் தான் ஏதும் அறிந்திலனே ஞானமணி பொது நடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோ முன் நடந்த வழி அறியேன் ஊனமிகும் மாணவமாம் பாவி எதிர்படுமோ உடமையெல்லாம் பறித்திடுமோ நடைமெளிந்து போமோ ஈனமுறும் அகங்கார புலி குறுக்கே வருமோ இச்சை என்னும் ராக்கதப்பை எடை பிடித்து கொள்ளுமோ ஆனமளத்தடை நீக்க அருள் துணைத்தான் உருமோ ஐய திருவுளம் எதுவோ யாதும் அறிந்திலனே. பாட்டுலாம் இறைவனின் என்ன செய்யறோம்? இறைவனுடைய திருவுள்ளம் என்ன என்றது எனக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன காப்பாற்ற போறாரோ இல்ல கைவிட போறாரோ? நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு அவருடைய உள்ளம் என்னன்றது தெரியல அப்படின்னு இறைவன் ஒரு முறையீடாக இதை சொல்லுகின்றார். திருத்தகும் பொன்னம்பலத்தை, இது எந்த இடத்தை குறிப்பிடுது? பொன்னம்பலம். திருச்சிற்றம்பலம்னாலும் சரி, பொன்னம்பலம் சரி, சிதாகாச பெருவெளின்னு சொன்னாலும் சரி, அது எந்த இடம் கேட்டீங்கன்னா பராபரையை கடந்திருக்கின்ற வெட்டவெளி. அதே வந்து ஒரு திருன்னா ஒரு சிறப்புக்குரிய பேர் வந்து பொன்னம்பலம். ஏன்னா அந்த உலகம் வந்து பொன்னுலகம் என்பதனால அது வந்து பொன்னம்பலத்தில் இருக்கிறதாக சொல்றாரு. திருநடம் செய்து அருளும், அங்கே இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அருள் செய்து, அந்த அவருடைய அருள்னாலதான் இந்த அண்ட சராசரங்களால் இதை அடைச்சிது. அண்ட சராசரங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கு? இயங்கி கொண்டு இருக்குது. அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் திருநடம் செய்து அருள்கின்றார். அவருடைய நடம் ஒரு இயக்கம் தான் இந்த அண்டங்களினுடைய விரிந்து. அது விரிந்து விரிந்துதான் வந்து இத்தனை வெளிகளாக வந்து அப்புறம் வந்து இந்த வெளிகளும் உண்டாகி இதுல இருந்து காற்று வந்து, காற்றுல இருந்து நெருப்பு வந்து, நெருப்புல இருந்து தண்ணி வந்து, தண்ணியில இருந்து மண் வந்து, இந்த மண்ணும் தண்ணி காற்று இருக்கிறது ஒரு உலகமாக இருந்து இதுல இருந்து கிட்டத்தட்ட 84 லட்சம் ஜீவராசிகளை இறைவன் என்ன செஞ்சார்? படைத்தார். அது இந்த படைத்ததுலதான் 4 வகையில இந்த உயிர்கள் இந்த உலகத்துல இருந்து வர்க்கம் பெருக்கி கொண்டது. வித்து வாயிலாக, முட்டை வாயிலாக, கருப்பை வாயிலாக, வேர்வை வாயிலாக. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு மூலமாக ஒரு இடம் எங்க இருக்குனாக்கா அது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இறைவனுடைய திருநடம் தான் அதற்கு காரணம். அதை செய்து அருளும் திருவடிகள்.
அடிச்சிறியே சென்னி மிசை வருமோ. இறைவனுடைய திருவடி என்பது அந்த ஒளி, அந்த வெளி. நம்மளுடைய சென்னி மிசை வருமோ. சென்னின்னா தலை. தலையில எங்க வரணும்? புருவ மத்தி என்ற இடத்துக்கு வரணும். அதனாலதான் நம்ம கவனம் பூரா எங்க வைக்கிறோம்? புருவமத்தில். ஏன் அங்க பொட்டு வைக்கிறோம்? ஏன் அங்க குங்குமம் வைக்கிறோம்? ஏன் அங்க சந்தனம் வைக்கிறோம்? இந்த சந்தனம், இந்த குங்குமம் இதெல்லாம் யாருக்குரிய பொருள்? யாருக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மாற்று பொருளாக நம்ம அதை ஞாபகமா பயன்படுத்தி. இறைவன். குங்குமம் வந்து சக்தி, பெண்ணுக்குரியது, பெண் சக்தி. சந்தனம் வந்து மங்களம், அது சிவனுக்கு உரியது. புரியுதுங்களா? திருநூறு எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் கடைசியில ஒரு பொருள் மிஞ்சும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு சின்னமாக விபூதி. இந்த 3 பொருள், சந்தனம், குங்குமம், விபூதி, இது 3 வந்து சிவ சின்னம் அப்படின்னு சொல்றது. இப்படி ஒரு பொருள். அது நம்ம சின்னத்தை பூசுறதுனால ஒண்ணு அங்க வர போறது இல்லை. இருந்தாலும் அதை எல்லாரும் என்ன செய்யணும்னாக்க ஞாபகமா மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு அந்த விபூதியை வந்து பூசிக்கணும். இது புறத்துல உள்ள ஒரு சடங்கியல் தான். ஆனா இதுவே பிறவியை தீர்க்குமா அப்படின்னாக்க இது தீர்க்க. இப்ப மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு ஞானசம்பந்தருடைய பாடல் வந்து. இந்த நீரு நீரு என்பது கூட இது இந்த நம்ம சாம்பல் எரிச்ச நீரு. நீரு என்ற சொல்லுக்கு என்ன சொன்னா இந்த சிவத்தை நீரு என்ற அடிப்படையில பாடுறாங்க. அப்ப மேலோட்டமாக பொருள் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஓ, திருநூறு தான் மகிமை, அதனுடைய பரிபாஷை தெரிஞ்சவங்க ஓ இது சிவத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்து. பாட இனியது நீரு, பாவம் தவிர்ப்பது நீரு, இப்படிலாம் சொல்லி வராது. பேச இனியது நீரு, துதிக்கப்படுவது நீரு. ஆனா நீங்க தேவாரத்துல ஒரு பாடல் கேட்டீங்கன்னா அவங்களாம் இந்த விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இது சிவத்தை சொல்வதாக சொல்ல மாட்டாங்க. அது வந்து நடைமுறையில் உள்ள திருநூறை தான் சொல்லுவாங்க. ஆகவே இந்த சிவம் என்ற பொருள் நம்மளுடைய புருவ மத்தி என்ற பகுதியில வந்து என்ன செய்யணும்னாக்கா அது பொருந்தணும். அது பொருந்தினாதான் நம்மளை இயக்க முடியும். பொன்னடியின் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம் இட செய்யாத தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தை அமர்ந்த தெய்வம், மலரடியின் சென்னிசை வைத்த பெரும் மலரடி திருவடி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்னா ஒரு தீட்சை வந்து அங்க நடக்கணும். தீட்சை என்பது என்ன? தீ என்றால் மலம், ஷை என்றால் ஒளிப்புன்னு சொல்றாரு வள்ளல். அப்ப தீட்சை பெற்றால் என்ன ஒளியணும்? மும்மலம் ஒளியணும். ஆனா பெரும்பாலும் தீட்சை வாங்குறவங்க யாருக்கும் மும்மலம் ஒளியறது இல்லை. அப்ப என்ன காரணம்னா வெறு கைதான் தீட்சை வைக்கிறாங்க. அது போய் உள்ளுக்கு எந்த மாச நீக்க மாட்டேன். மும்மலத்தை மும்மலத்தை நீக்கக்கூடிய ஒரே பவர் எதுக்கு இருக்குன்னாங்க அண்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஒளிக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் வந்து இருக்கு. அப்ப உலகியல் மக்கள்கிட்ட நம்ம போய் தீட்சை வாங்கி என்ன பண்ண முடியும்? பூரணத்துவம் அடைய முடியுமா? பிறவியை ஒழிக்க முடியுமா? பாவம் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். அப்ப தீட்சை என்ற சொல்லுக்கு நம்ம வந்து ஆழமான பொருள் எடுக்கும் போது இப்ப இன்னைக்கு உலக நிலையில நிறைய பேர் இப்போ குருவை தரிசனம் பண்றாங்க. அவங்ககிட்ட ஒரு தீட்சை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. குருவும் தீட்சை கொடுப்பாரு. நான் தீட்சை வாங்கிட்டேன், நான் 8 தீட்சை வாங்கிட்டேன், 10 தீட்சை வாங்கிட்டேன், 12 தீட்சை வாங்கிட்டேன். சில பேருக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, 12 தீட்சை வாங்கிட்டாக்கா அவங்க முத்தி அடைஞ்சிருவாங்க. மும்மலத்தை அறுக்காம முத்தி அடைய முடியுமா? நீ 1000 கோடி தீட்சை வாங்கு, ஆனா மும்மலத்தை அது அறுக்கலன்னா ஏதாவது முத்தி அடைய முடியுமா? முடியாது. அப்ப இங்கே வள்ளல் பெருமானுடைய மும்மலத்தை நீக்குவதற்கு யார் அவருக்கு தீட்சை வச்சார்? இறைவனே அவருக்கு வச்சார். அது இதுதான் நம்ம தேடணும். நம்ம யாருக்கிட்ட தீட்சை பெறணும்? அருட்பெருஞ்சோதி கிட்ட நம்ம தீட்சை பெறணும். இல்லைன்னா வள்ளலார்கிட்ட நம்ம தீட்சை பெறணும். ஏன்னா அவர் அண்டமா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் அருட்பெருஞ்சோதி மயமா இருக்கார். அப்ப அவர் நமக்கு ஒளிய வச்சாருன்னா என்ன செய்யும்? நமக்கு அந்த ஒளி கரண்டா இருக்கிற இடத்துல கொண்டு கையை வச்சோமா கரண்ட் என்ன செய்யும்? ஷார்ட் அடிக்கும். அப்ப ஹையஸ்ட் கரண்ட நம்ம பிடிச்சிக்கிட்டோமாக்கா அது வச்சதுன்னா நமக்கு கண்டிப்பா வேலை செய்யுமா? செய்யாத வேலை செய்யும். அதனாலதான் எல்லா தீட்சையும் நம்மளுடைய பிறவி பிடியை தீர்க்காது. நம்ம திருப்திக்கு வாங்கிக்கலாம்.
இல்லைங்களா? அது திருப்தி காசுக்கு கொடுக்குறவங்களாம் இருக்கு. இன்னைக்கு நீச்சல்லாம் வந்து விற்பனை ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ இளிச்சவாய தடமா இருந்தாக்கா அது விற்கிற